ஆண்டு முடியும் அந்த இறுதி மாலையில் குளிர்காற்று நகரத்தின் ஒவ்வொரு தெருவிலும் வீசியது. மேகங்கள் கனமாக வானத்தில் தொங்கின. பனியால் மூடிய நகரத்தில் ஒரு சிறுமி தனியாக நடந்து கொண்டிருந்தாள். விளக்குகள் குளிர்ந்த காற்றில் பலவீனமாக ஆடியபடி நீண்ட நிழல்களை வீசியன. பனித்துகள்கள் அவளது சிக்கிய தலைமுடியிலும் மெல்லிய ஆடைகளிலும் ஒட்டிக்கொண்டன. அவள் நடுங்கி தொடர்ந்து நடந்தாள். அவளது கைகளில் ஒரு சிறிய தீப்பெட்டி கட்டி இருந்தது. முழு நாளும் அவள் அதை விற்க முயன்றாள். ஆனால் யாரும் அவளை நோக்கி நிற்கவில்லை. மக்கள் அனைவரும் தங்கள் சூடான கோட்டுகளிலும் காணணிகளிலும் சுருண்டு கொண்டு பண்டிகை வரவேற்பில் பிஸியாக ஓடிவிட்டனர். குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த அந்த சிறுமியை யாரும் கவனிக்கவில்லை. இன்று அவள் ஒரு தீக்குச்சியும் விற்கவில்லை. குளிரால் அவள் கைகள் நீளமாக இருந்தன. கால்களை மூட எதுவும் இல்லாமல் சிவந்து வலித்து கொண்டிருந்தன. அவள் வீட்டிற்கு செல்ல பயந்தாள். பணம் சம்பாதிக்கவில்லை என்பதற்காக அவளது தந்தை கோபப்படுவான். அவர்கள் வாழும் மாடி குடிசை கூட குளிராகவே இருந்தது. கூரையில் உள்ள துளைகளிலிருந்து காற்று ஊதிக்கொண்டே இருந்தது. ஆனால் அந்நிலையும் தெருவை விட நிம்மதியாகத்தான் இருக்கும். இருந்தாலும் தந்தையின் கடுமையான குரலும் திட்டுதலும் சில நேரங்கள் அடிகளும் அவளை அஞ்ச வைத்தது. அதனால் அவள் குளிரில் நடுங்கியபடி தங்கக்கூடிய ஒரு மூலையை தேடி அலைந்தாள். இறுதியாக 2 உயரமான கட்டிடங்கள் நடுவில் ஒரு சிறிய காற்று தடுப்பு இடம் கிடைத்தது. அங்கே காற்று கொஞ்சம் மெதுவாக இருந்தது. ஆனால் குளிர் இன்னும் அவளை சுற்றி கொண்டே இருந்தது. அவள் உட்கார்ந்து மடிகளை அணைத்து கொண்டு சூடு பெற முயன்றாள். ஆனால் அவளது விரல்கள் மரமாக தெரிய குளிர் அவளை முழுவதும் விழுங்கிவிடும் என அவள் உணர்ந்தாள். அவள் தீப்பெட்டியிலிருந்து ஒரு தீக்குச்சியை எடுத்தாள். நடுங்கும் கையால் சுவரில் உரசினாள். சின்ன தீப்பொறி ஒன்று பர் என்று எரிந்தது. மென்மையான பொன்னிற ஒளி சிறிய சுற்றத்தை ஒளிர வைத்தது. அந்த நொடி மட்டும் குளிர் அவளை விட்டு ஒரு படி பின்வாங்கியது போல தோன்றியது. அவள் அந்த தீயை விரும்பி பார்த்தாள். அந்த சின்ன ஜுவாலையில் அவள் ஒரு காட்சியை கண்டாள். ஒரு சூடான இரும்பு அடுப்பு ஆரஞ்சு நிற ரெப்பத்தால் ஒளிர்ந்தது. அதன் உள்ளே நெருப்பு சலசலப்பதை கேட்டாள் போல. அவள் தனது குளிர்ந்த விரல்கள் சூடாகும் உணர்வை உணர்ந்தாள். அந்த அடுப்பை தொட்டு பார்க்க ஏங்கி கையை நீட்டினாள். ஆனால் தீச்சுடர் அவள் விரல்களிடம் எரிந்து முடிந்தது. அடுப்பும் காட்சி போல மறைந்தது. இருளும் குளிரும் மீண்டும் அவளை நசுக்கியது. அவள் விரைவாக 2வது தீக்குச்சியை ஏற்றினாள். இம்முறை ஒளி மேலும் பிரகாசமாக இருந்தது. அதன் குளோவில் அவள் ஒரு அழகான மேசையை பார்த்தாள். வெள்ளை மேசை துணியுடன் அதன் மத்தியில் பொன்னிறத்தில் எரிந்து கொண்டிருக்கும் வாத்து வறுவல். அதன் வாசனை கூட அவள் உணர்ந்தது. அதன் அருகில் மக்களின் சிரிப்பு ஒலிகள் அனைத்தும் மனதில் ஓடின. அந்த வாத்து உயிருடன் அவளிடம் வந்து பறந்து வரும் போல தோன்றியது. ஆனால் தீச்சுடர் அணைந்ததும் அந்த காட்சி மறைந்து போனது. மனது நொஞ்சது. அவள் 3வது தீக்குச்சியை ஏற்றினாள். அந்த ஜுவாலையில் பிரகாசமான மெழுகுவர்த்திகளும் அற்புத அலங்காரங்களும் நிறைந்த பெரிய கிறிஸ்மஸ் மரம் தோன்றியது. அது அவள் இதுவரை கண்டவற்றில் மிகவும் அழகானது. நட்சத்திரங்கள் போல ஒளிரும் மெழுகுவர்த்திகள், இரத்தினங்களைப் போல மிளிரும் அலங்காரங்கள். அவள் மகிழ்ச்சியால் நிரம்பினாள். ஆனால் தீ அணைந்ததும் அந்த மரமும் மறைந்தது. அவள் வானத்தை நோக்கி பார்த்தாள். ஒரு நட்சத்திரம் வானத்தை தாண்டி செல்லும் பாழ்த்தடம் உருவாக்கியது. அவளது பாசமான பாட்டி ஒரு முறை சொன்னாள், ஒரு நட்சத்திரம் விழும்போது ஒரு ஆன்மா ஸ்வர்க்கத்துக்கு செல்கிறது. சிறுமி மெதுவாக, இன்று யாரோ ஸ்வர்க்கத்துக்கு போகிறார்கள் என்று கிசுகிசுத்தாள். நடுங்கும் கைகளால் அவள் இன்னொரு தீக்குச்சியை ஏற்றினாள். அப்போது ஜுவாலையின் மென்மையான ஒளியில் அவளது பாசமான பாட்டி புன்னகையுடன் அன்பால் ஒளிந்து அவள் முன் நின்றார். அந்த நிமிடம் சிறுமிக்கு ஒருபோதும் கிடைக்காத பாதுகாப்பாக இருந்தது. பாட்டி, அவள் அழுதாள். என்னை உங்களோடு கொண்டு போங்கள். தீ அணைந்தால் நீங்கள் மறைந்து விடாதீர்கள். தயவு செய்து என்னை விட்டு செல்லாதீர்கள். பயம் கொண்டு அவள் மீதமிருந்த அனைத்து தீக்குச்சிகளையும் ஒரே நேரத்தில் ஏற்றினாள். அங்கே முழு இடமும் வெப்பமாக ஒளிர்ந்தது. அதன் ஜுவாலையில் பாட்டி முழுமையாக உண்மையாக தோன்றினார். அவர் சிறுமியை தூக்கி அணைத்தார். குளிர், பசி, தனிமை எல்லாமும் மறைந்து போனது. அவர்கள் இருவரும் அங்கே இருந்து மேலே மேலே உயர்ந்தனர். பனி மூடிய தெருக்களையும் கடுமையான உலகத்தையும் அவள் சந்தித்த எல்லா துயரங்களையும் விட்டு அகன்றனர். அன்பும் வெப்பமும் நிறைந்த ஒரு நிலைக்கு அவர்கள் சென்றனர். அடுத்த காலை
மழலை வெயில் நகரத்தை தொட்டபோது மக்கள் அந்த சிறுமியை அந்த மூலையில் அமர்ந்தபடி கண்டனர். அவளது முகத்தில் ஒரு சிறிய அமைதியான புன்னகை இருந்தது. அவளது அருகில் தீக்குச்சிகள் அனைத்தும் எரிந்து முடிந்திருந்தன. அவள் இரவில் உடலை சூடாக்க முயன்றாள் என்று அவர்கள் எண்ணினர். ஆனால் அவள் கண்ட கனவுகள், அவள் உணர்ந்த மகிழ்ச்சி, அவளை அணைத்த அன்பான பாட்டி, அதை யாரும் அறியவில்லை. அவளுக்கு இனி பசி இல்லை, பயமில்லை. அன்பும் அமைதியும் நிறைந்த உலகிற்கே அவள் சென்றிருந்தாள். அந்த மாலை நகரத்தின் ஒரு சூடான அறையில் ஒரு தாய் தனது 3 குழந்தைகளுக்கு கதையை படித்துவிட்டு புத்தகத்தை மூடினாள். அறை மென்மையாகவும் வெப்பமாகவும் இருந்தது. குழந்தைகள் மூவரும் உணர்ச்சியுடன் அம்மாவை பார்த்தனர். அம்மா என்று இளையவள் கேட்டாள். அந்த சிறுமிக்கு யாரும் உதவலையா? அவள் ரொம்ப குளிர்ந்திருந்தாள். அம்மா அவளது தலைமுடியை தடவினார். சில நேரம் என்றார். மக்கள் பார்க்கிறார்கள், ஆனால் உண்மையாக காணவில்லை. நடுத்தர குழந்தை மெதுவாக, அம்மா, நாம பார்த்திருந்தா உதவியிருப்போம் தானே? நாம் அவளை விட்டு போக மாட்டோமே. அம்மா அவர்களை அணைத்துக் கொண்டார். மக்களை நாம் ஒருபோதும் விட்டு போகக்கூடாது. யாராவது பசித்தோ பயந்தோ தனிமையிலோ இருந்தார், ஈவன் ஒரு சிறு உதவி கூட அவர்களை காப்பாற்ற முடியும். மூத்தவன் மெதுவாக, அம்மா, இன்னும் இப்படி இருக்கும் குழந்தைகள் இருக்கிறார்களா என்று கேட்டான். ஆம் என்று அம்மா கண்ணியமாக சொன்னார். அதனால்தான் இப்படிப்பட்ட கதைகளை நினைவில் வைத்திருக்க வேண்டும். மற்றொருவருக்கு நாம் தான் அவர்களின் வெப்பமாக வேண்டும் என கற்றுக்கொள்ள. அடுத்த நாள் அவர்கள் நகரச் சந்தையில் நடந்தனர். பழைய தேவாலயத்தின் அருகில் ஒரு சிறு பளிங்கு சிலை இருந்தது. கைகளில் தீக்குச்சிகள் வைத்திருக்கும் ஒரு சிறுமி. அதன் கீழே எழுதப்பட்டிருந்தது, வெப்பத்திற்காக காத்திருந்த ஒவ்வொரு குழந்தைக்கான நினைவு சிலை. 3 குழந்தைகளும் அமைதியாக நின்றனர். இப்போ இருந்து நாம யாரையும் கவனிக்காமல் விடமாட்டோம் என்று மூத்தவன் சொன்னான். அம்மா புன்னகையுடன் கண்ணீர் வடித்தார். அவர்களின் மேலே ஒரு சிறிய நட்சத்திரம் கொஞ்ச நேரம் பிரகாசமாக ஒளிர்ந்தது. யாரோ எங்கோ அமைதியாக நன்றி என்று சொன்னது போல.